ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சுகந்தானே ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, அண்டமண்டுக்கு வந்து மொட்டை போடுதாங்க ஃப்ரெண்ட்ஸ். குலதெய்வ கோயிலில் வந்து மொட்டை போட தான் நேச்சர் இருந்துச்சு. அதனால குலதெய்வ கோயிலில் வச்சு மொட்டை போடுதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சம்மருக்கு லீவுக்கு ஒரிசாவுக்கு மைனியும் பிள்ளைங்களையும் கூப்பிட்டு போகலான்னு அண்ணன் வந்திருந்தாங்க. இது வந்து 1 மாதம் பின்னாடி போட தான் வேண்டியதாக இருந்துச்சு. இந்த மொட்டை வந்து சரி இந்த சம்மருக்கு வந்து இந்த முடியோடி போனால் பிள்ளைங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னுட்டு மொட்டை போட்டு கூப்பிட்டு போகலான்ட்டு மொட்டை போடுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி மொட்டை போட ஆரம்பிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படின்னா கிடா வெட்டி நாங்கள் வந்து முட்டை போடுவோம். அந்த கிடாவையே நைட்டு சாப்பாடு வந்திருக்க எல்லாத்துக்குமே சாப்பாடு இருந்தால் எல்லாத்துக்குமே சாப்பாடு கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இதான் எங்கள் அண்ணன் ஃபஸ்ட் டைம் நான் வீடியோவில் காட்டுறேன் எங்கள் அண்ணாவை. நெக்ஸ்ட் இன்றைக்கி காலையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா புட்டு தான் வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். புட்டு வந்து மாவில் வந்து நம்ம தண்ணி வந்து ஜாஸ்தியாக ஊற்றி விரசி ஒரு தட்டு போட்டு மூடி வச்சா புட்டு வந்து சாஃப்டாக இருக்கும், நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லா மெதுவாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். என்றைக்குமே தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம விரசும் போது அந்த தண்ணி எவ்வளோக்குள்ளே நம்ம ஊற்றி விரசுத்தோமோ அதுக்கு தக்கன அந்த மாவு வந்து சாப்பிட்றதுக்கு இதாக இருக்கும். அந்த புட்டு வந்து ஒரு 10 நிமிஷம் வாக்கில் நம்ம மூடி வைக்கும்போது அவ்வளோ சாஃப்டாகிடும். நான் மூடி வச்சோன்னா பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னுட்டு. சீக்கிரம் புட்டு நம்ம அவிச்சு வச்சாலுமே காஞ்சி போகாது, சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து நான் சிறுபேரும் 1 கப் அளவுக்கு அவிச்சு எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் அப்பளம் வைக்கல, அப்பளம் இல்லை, அதனால் சிறுபேரும் புட்டும் தான் இன்றைக்கி சாப்பாடு. நெக்ஸ்ட் இன்னொரு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் வந்து நம்ம வந்து திருவும் போது இந்த நார் வந்து விழும்ல ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னா தேங்காவை நல்லா கழுவிக்கோங்க. அந்த பின் சைடு நல்லா ஈரம் அந்த உள்ளுக்குள்ளே போக அளவுக்கு நம்ம கழுவிக்கிட்டோம்னா நம்ம தேங்காய் திருவும் போது அந்த நார் வந்து அந்த தேங்காய்க்கு வெளியில் இருக்க நார் வந்து திருவும் போது விழாது. இது நல்ல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இது நிறைய பேருக்கு தெரியும்னா ஓகே, தெரியாதுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். யூஸாக இருந்துச்சா என்னன்னுட்டு. நெக்ஸ்ட்டு வந்து நான் கல்யாணம் முடிஞ்ச புதுசுலலாம் எனக்கு புட்டு அவிக்கவே தெரியாது. நம்ம வீட்டில் சாப்பிட்டுட்டு இருந்திருப்போம். எப்படி புட்டு அவிக்காங்க அம்மா அப்படின்னு கூட போய் பார்த்துருக்க மாட்டோம். கல்யாணம் முடிஞ்ச புதுசில் எப்படி நான் புட்டு வைப்பேன்னா ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சோண்டு தேங்காய் போடணும், எனக்கு தெரியாதுல்ல. அந்த ஓட்டை வழியாக விழுந்துடும் மாவு அப்படின்னு தெரியாதுல்ல ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபஸ்ட்டு வந்து மாவை போட்டுருவேன். போட்டுட்டு வைக்கும்போது அவ்வளோ புட்டு தோண்டிக்குள்ளேயே அவ்வளோ விழுந்து கிடக்கும். அது வந்து ஒவ்வொன்றா சமையல் எல்லாமே நம்ம வந்து ஒன்று கற்று தானே இது பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி யாருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு டிப்ஸ் என்னென்னா புட்டு தோண்டியில் வந்து இந்த கேப் இருந்துச்சுன்னா அது வழியாக ஆவி வெளியே போகும், நம்மளுக்கு புட்டு வந்து சீக்கிரம் அவிஞ்சு வராது. அதுக்கு வந்து நம்ம இந்த ரப்பர் பேண்டு ஸ்பாஞ்ச் ரப்பர் பேண்டு இருந்துச்சுன்னா அதை தண்ணியில் நினச்சிட்டு நீங்கள் இப்படி போடும்போது நம்ம துணி வச்சு கட்டணுங்கிற அவசியம் இல்லை. இது போட்டாலே நல்லா ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு வந்து. அப்படியே போட்டு நம்ம ஆவி ஒரு சுட்டு ஆவி கூட வெளியே வராது. இந்த இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நெக்ஸ்ட்டு 3 அடுப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஒரு அடுப்பு மட்டும் எனக்கு எரியவே செய்யாது, எதுனாலன்னு தெரியல. உங்களுக்கு ஏதாவது இந்த அடுப்பு வந்து இப்படி அடைச்சிருந்துச்சுன்னா அடுப்பை வந்து இது பண்ணதுக்கு நல்லா எரிய வைக்கிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சிச்சுனாலும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே புட்டு ரெடி ஆகியாச்சு. நான் வந்து ரெண்டு புட்டுக்குள்ளே வச்சு அவிப்பேன். ஏன்னா சீக்கிரம் டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். இல்லைன்னா அந்த புட்டு அவிக்கிறதுலேயே நம்மளுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக போன மாதிரி போயிடும். அதனால் 2 தோண்டி வச்சு எப்போவுமே நான் அவிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். புட்டு வந்து சீக்கிரம் அவிக்க வேலையும் முடிஞ்சிடும். அண்ணா வந்து மொதல் நாள் மொட்டை போட்டுட்டு மறுநாள் ஊருக்கு காலையிலேயே 5 மணிக்கே கிளம்ப வேண்டியது இருந்துச்சு. அதனால் காலையிலே எழுந்திரிச்சு புட்டை வச்சு அண்ணனுக்கு ஆசையாக கொடுக்கலான்னு நினச்சேன். ஆனால் வந்து அண்ணன் கிளம்பிட்டாங்க. எப்போவுமே எதாவது செஞ்சு கொடுப்பேன், எப்போவுமே இட்லி பொடி பண்ணி கொடுப்பேன். இந்த வாட்டி சரி புட்டாவது அவிச்சு கொடுக்கலான்னு ஒரு ஆசையாக இருந்தேன். ஆனால் வந்து நைட்டு லேட்டாகி மொட்டை போட்டு ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு படுக்க லேட் ஆகிட்டனால நான் சீக்கிரமாக எழுந்திக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா என்னை டிஸ்டர்ப் பண்ணான்ட்டு அண்ணன் கிளம்பிட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஃபோன் பண்ணி கேட்கும்போது தான் நான் கிளம்பிட்டேம்மா, சாரி ஃபோன் பண்ணதுக்கு நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணாண்டான்னு நினச்சேன், தூங்குவேன் கொஞ்சம் நேரம் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி பரவாயில்ல, நெக்ஸ்ட் அண்ணன் லீவுக்கு போயிருக்காங்க, வரும்போது பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. அன்றைக்கி காலையில் வந்து தீயல் தான் வச்சேன். நெக்ஸ்ட் வந்து கோயிலில் வந்து கால்நாட்டு ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு போன வீடியோவில் சொல்லியிருப்போம்ல ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வெற்றிகரமாக நான் கால்லாம் நாட்டி முடிச்சிட்டாங்க. கால் நாட்டி ஒரு 4 நாளையிலே கும்பாபிஷேகம் வைப்பாங்க. கும்பாபிஷேகத்துக்கு முறை நாளே சுமங்கலி பூஜை, விளக்கு பூஜை எல்லாமே பண்ணுவாங்க. அப்படியே பந்தக்கால் நாட்டி முடிச்சுட்டு எல்லாருமே காப்பு கட்டினாங்க. எங்கள் வீட்டுக்காரங்களும் காப்பு கட்டியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா பந்தக்கால் வந்து உங்கள் ஊரில் எப்படிலாம் நாட்டுவீங்கிறதையும் நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஊரில் எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பந்தக்காலுக்கு குழி எடுத்துகிட்டு அதில் வந்து
காசு எல்லார கையாலையும் காசு போட சொல்லுவாங்க. போட்டுட்டு பால் எல்லாம் ஊற்றி பந்தக்காலை வச்சு நவதானியங்கள்லாம் போட்டு இது பண்ணி மண் வச்சு நிரப்பி இது பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே காப்பு கட்டியாச்சு, பந்தக்காலை நாட்டியாச்சு, எல்லாமே கொடைக்கு வந்து எல்லாமே தடபுடலாம் ரெடி ஆகிட்டு இருக்குது. இந்த கும்பாபிஷேகம் முடிஞ்சு 45 நாள் வந்து சாமிக்கு வந்து பூஜை எல்லாமே நடக்கும். அதுக்கப்புறம் தான் கொடை வரும். நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு வீடியோலையும் நான் உங்களுக்கு சொல்லுதேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.